ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் என்னோட வேக்கன்சி வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் என்னோட வேக்கன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் போடுற வேக்கன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் என் டேட் இருக்குது. அப்ளிகேஷன் என் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வேக்கன்சி வீடியோவாக போடும்போது யார் பார்த்தாலும் இதை ஏதாவது ஒரு படிச்சுட்டு இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இது ஒரு ஒரு ரெக்வஸ்ட் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கேனியோ டெக்னாலஜிஸ். இவங்க திருநெல்வேலி பேஸ்டு சாஃப்ட்வேர் கம்பெனி. இவங்களுக்கு ஈவன் அமெரிக்காவில் கூட பிரான்ச் இருக்குது. இவங்க இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷருக்கு. ஸோ இந்த ட்ரைனிங் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் தான் இந்த ட்ரைனிங் இருக்க போகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணது 23rd April 2025. ஸோ ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு நல்ல பேஷனேட் அண்ட் மோட்டிவேட்டட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்டர்ன் இவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் ப்ரோக்ராமிங் அந்த அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் ப்ரோக்ராமிங்கில் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோடு இருக்கணும். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில், நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. அதே மாதிரி என்ன கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கிற அந்த அந்த வில்லிங்னஸ் இருக்கிற ஒரு கேண்டிடேட் இவங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு டீமுக்கு கீழே ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரு மென்டர்ஷிப் கூட. அவங்க அந்த டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து அவங்களோட சேர்த்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க. இதுதான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதை தவிர இப்போ நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன், கோடிங், டெஸ்டிங், டீபர்கிங் இதுகளை எல்லாத்துலேயும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி நியூ ஃபியூச்சர்ஸு இதில் அந்த டீமோட நியூ ஃபியூச்சர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் கெயின் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ யாருக்காவது நல்ல சாஃப்ட்வேர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, எப்பவுமே சாஃப்ட்வேரில் ஃப்ரண்ட் எண்டு இருக்கும், பேக் எண்டு ஒர்க் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கேண்டிடேட் யாராவது இருந்தால் இதில் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், சி, ஜாவா இதிலெல்லாம் நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கிற ஒரு கேண்டிடேட் தான் அவங்களுக்கு வேணும். கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ இல்லை இது ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிக்கிற கேண்டிடேட் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்க்கு வேணும். அது ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் இருக்கணும், அதாவது எந்த ஒரு விஷயத்த சாஃப்ட்வேரில் அவங்க கற்றுக் கொடுத்தாலும் சரி, ஃப்ரண்ட் எண்டில் பேக் எண்டில் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்டோடு இருக்கிற ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கீழே அவங்களோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் இன்டர்ன் கால்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த லிங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அப்ளிகேஷன் போகும், உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.